ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற திருமங்கல்யம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோமா. அதாவது திருவும் மகாவும் வந்துட்டு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மகா வந்து அவங்கள நிரூபிக்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு திரு வந்து அந்த ஒரு கோபத்திலிருந்து மீண்டு வரவே முடியல. அண்ட் அது மட்டும் இல்லை, மகா பின்னாடியே வந்ததால் அவங்களுடைய அந்த என்கேஜ்மெண்ட் ரிங் வந்துட்டு தொலைஞ்சு போயிடுது. ஸோ அதுக்காகவும் மகாவை வந்து ரொம்ப ரொம்ப திட்டுறாங்க. ஒன்னால தான் என்னுடைய ரிங்கை வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். திவ்யாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டையே வந்து கேன்சல் பண்ணிவிடுவா, அவள் ரொம்ப கோவப்படுவா, ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்ற மாதிரி சொல்லி மகாவை ரொம்ப திட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்னென்ன நடக்குதுன்னு லைவாக கௌதம் கவிதா கிட்ட ஃபோன் காலில் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. மகாவுக்கு ரொம்ப கோபம் அதிகமாகி வருத்தம் அதிகமாகி அங்கே பக்கத்தில் ஒரு ஆறில் வந்து குதிச்சிடுறாங்க டக்குன்னு. ஒருவேளை எப்படியாவது ரிங் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்குது. திருவும் உடனே பதட்டப்பட்டு அந்த லேக்லேயே வந்து குதிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து கௌதம் கவிதா கிட்ட சொல்கிறாங்க. மகா வந்து இப்போ பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு, மகா வந்து லேக்கில் குதிச்சுட்டா, அநேகமாக சூசைடு தான் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு கேரக்டர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கவிதா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது வந்து எதிர்பார்க்கவே இல்லையே, ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நடக்கும், அந்த ரிங்கு கிடைக்குமா, திரு மகாவை புரிஞ்சுப்பாங்களா போன்ற பல கேள்விக்குறிகள் வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே விடை தெரியணும்னா மறக்காமல் ஜீ தமிழில் திருமங்கல்யம் சீரியலை பாருங்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.